நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்துடன் திமுகவின் போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியது என்று பெருமிதம். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்தார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேர்தல் கூட்டணி. தமிழக பாஜக தலைவர் தேர்வு குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா சந்திக்க உள்ளதாக தகவல். அமித்ஷா சந்திப்பு குறித்த கேள்விக்கு ஆண்டவனுக்கு வெளிச்சம் என்று பதிலளித்த ஓ. பன்னீர்செல்வம். அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக போட்டியிட்டால் தான் ஆச்சரியம் என திருமாவளவன் பேட்டி. பாஜக கூட்டணிக்கு அதிமுக பயன் தராது என்றும் விமர்சனம். அன்புமணிக்கு தலைவர் பதவி வழங்க வலியுறுத்தி ராமதாசுடன் குடும்பத்தினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை. கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாஸ் சில நிமிடங்கள் மட்டுமே சந்திப்பு. தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த தலைவர் நாளை தேர்வு. இன்று பிற்பகல் முதல் விருப்பமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. விஜய் தலைமையில் இன்று தவைக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். கேரள அரசின் லாட்டரியில் சேலத்தை சேர்ந்தவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசு. கோடைக்கால பம்பர் லாட்டரியில் பரிசு யாருக்கு என்ற 1 வார சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்தது. அமெரிக்காவில் தனியார் ஹெலிகாப்டர் நதியில் விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை. பங்குச் சந்தையில் நண்பர்கள் சம்பாதிக்கவே வரி விதிப்பு ஒத்திவைப்பு என முன்னாள் வெள்ளை மாளிகை அதிகாரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு. சீனாவில் ஹாலிவுட் படங்கள் திரையிடுவது குறைக்கப்படும் என அறிவிப்பு. ஹாலிவுட் படங்களுக்கான கட்டுப்பாட்டால் அமெரிக்காவுக்கு நெருக்கடி. IPL தொடரில் தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. 53 பந்துகளில் 93 ரன்கள் குவித்து KL ராகுல் அபாரம். இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் CSK கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. தோனி கேப்டனாக அணியை வழிநடத்த உள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.